வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தாலும் தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகளை இப்போதைக்கு திரும்ப பெறும் திட்டம் இல்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஜூலை 1 முதல் ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே விமான சேவைகள் மீண்டும் தொடங்குகின்றன. ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே தேவையான இயக்க அனுமதிகளை இருதரப்பு விமான போக்குவரத்து அதிகாரிகளும் வழங்கியதைத் தொடர்ந்து ஜூலை 1 முதல் இரு நாடுகளுக்கும் இடையேயான விமான சேவைகள் மீண்டும் தொடங்கும் என்று ஈரானின் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் செய்தி தொடர்பாளர் மஜித் அஹ்மான் தெரிவித்தார். இந்த வழித்தடத்தில் ஆரம்பத்தில் ஈரானிய விமான நிறுவனங்கள் சேவை வழங்கும் என்றும் தேவையான ஆய்வுகள் மற்றும் ஒப்புதல்கள் முடிந்த பிறகு கூடுதல் விமான நிறுவனங்கள் சேர்க்கப்படும் என்றும் கூறியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து சென்று கொண்டிருந்த ஒரு வர்த்தக கப்பல் அடையாளம் தெரியாத எரிபொருள் ஒன்றால் தாக்கப்பட்டுள்ளது. இது வளைகுடா பகுதியில் ஒரு பரந்த மோதல் ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தங்களுக்கு புதிதாக இராணுவ தாக்குதலை பரிமாறிக்கொண்ட நிலையில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. இருதரப்பினரும் தங்களின் பலவீனமான போர் நிறுத்தத்தை மீறியதாகவும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகின்றனர். உலகின் மிகவும் பரபரப்பான எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றை சுற்றி பதற்றம் அதிகரித்து வருவதால் உலகளாவிய எரிசக்தி விநியோகம், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் ஒரு பரந்திய பிராந்திய போர் ஏற்படும் அபாயம் ஆகியவை குறித்து கவலைகள் அதிகரித்து வருகின்றன. தனது நிலப்பரப்பை குறிவைத்து ஈரான் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியதாக பஹ்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. இது வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் கடுமையாக அதிகரித்துள்ளது. கடுமையான வார்த்தைகள் அடங்கிய அறிக்கையிலேயே பஹ்ரைன் இந்த தாக்குதலை கண்டித்ததோடு தனது இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை பாதுகாக்கும் உரிமையையும் வலியுறுத்தியுள்ளது. ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்கா இரவு முழுவதும் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அமெரிக்க படைகளுடன் தொடர்புடைய இலக்குகளை தாக்கியதாகவும் ஈரான் கூறியதை அடுத்து இந்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அமெரிக்க கடற்படையின் 5வது படைப்பிரிவின் தாயகமான பஹ்ரைன் ஆளில்லா விமானங்கள் குறிவைத்து சரியான இடத்தை வெளியிடவில்லை. ராஜேந்திர முயற்சிகள் இதுவரை இல்லாத கடுமையான சோதனையை எதிர்கொள்ளும் நிலையில் இந்த சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு பரந்த பிராந்திய மோதல் குறித்து அச்சத்தை எழுப்புகின்றன. வோஷ்னேஷன்ஸ்க் விமான தளத்தில் ரஷ்யாவின் ஜெரான் 4 தேடு ரக குண்டுவீச்சால் உக்ரைனிய MiG-29 ரக விமானம் அழிக்கப்பட்டது. பலப்படுத்தப்பட்ட கூடாரத்துக்குள் எரிபொருள் நிரப்பி கொண்டிருந்த போது மற்றொரு MiG-29 விமானம் தாக்கப்பட்டுள்ளது. சேதம் குறித்து விவரம் இதுவரை தெரியவரவில்லை. போல்டாவா பகுதியில் 3வது MiG-29 விமானம் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. விமானி வெளியேறியுள்ளதாகவும் மொத்தமாக 2 MiG-29 விமானங்கள் அழிக்கப்பட்டதாகவும் ஒரு விமானம் அழிக்கப்பட்டதும் உறுதி செய்யப்படவில்லை. தெற்கு ஈரானில் உள்ள சிரிக் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது IRGC தாக்குதலை நடத்தியுள்ளது. பதிலடி கொடுக்கும் உரிமை தங்களிடம் இருப்பதாக பஹ்ரைன் கூறியுள்ளது. தெற்கு ஈரானின் சிரிக் நகரில் 3 வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் சிங்கப்பூர் கொடியேற்றப்பட்ட சரக்கு கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதலால் இந்த வெடிப்புகள் ஏற்பட்டனவா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. கான்யூனிட்ஸில் இடம்பெயர்ந்தோர் முகாம்கள் மீது ஆளில்லா விமான தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. தெற்கு காசா பகுதியில் கான்யூனிட்ஸ் நகரின் மவாஷி பகுதியில் உள்ள இடம்பெயர்ந்தோர் முகாம்கள் மீது சியோனிசிய ஆட்சி நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் 2 கொல்லப்பட்டதாகவும் பாலஸ்தீனிய அவசர மற்றும் மீட்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஈரானில் வீரமரணம் அடைந்த தலைவரின் இறுதிச் சடங்கில் ஷெபாஸ் ஷெரீப் கலந்து கொள்கிறார். இஸ்லாமிய புரட்சியின் வீரமரணம் அடைந்த தலைவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஜூலை 3ஆம் தேதி ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வார் என்று பாகிஸ்தானின் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் பிரித்தானிய கப்பல் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை ஊடாக பயணித்துக் கொண்டிருந்த பிரித்தானியாவுக்கு சொந்தமான எரிபொருள் போக்குவரத்து கப்பல் ஒன்றுக்கு நேற்று அடையாளம் தெரியாத தரப்பினரால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
இந்த தாக்குதலினால் கப்பலுக்கு சிறிதளவு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் அதில் இருந்த பணியாளர்கள் அனைவரும் எவ்வித ஆபத்துகளுமின்றி பாதுகாப்பு கொண்டதாக பிரித்தானிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் மையம் அறிவித்துள்ளது. இதற்கு சில நாட்களுக்கு முன்னரும் காமர்ஸ் நீரிணை ஊடாக பயணித்த சிங்கப்பூருக்கு சொந்தமான எரிபொருள் கப்பல் ஒன்றின் மீதும் இதே போன்றதொரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து நேற்றைய தினம் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரெக்டர் அளவுகளில் 4.9 பதிவாகுள்ள இந்த நிலநடுக்கம் அந்நாட்டின் வடக்கு கடற்கரை பகுதியை மையமாக கொண்டு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அடுத்த ஆண்டு இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் ஒன்றை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அடுத்த ஆண்டு இந்தியா வருவதற்கான ஆயத்த பணிகளில் நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் அமெரிக்காவின் மிக நெருங்கிய நண்பனாகவும் நட்பு நாடாகவும் இந்தியா திகழ்கிறது என வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த போது ரூபியோ கூறியுள்ளார். இந்நிலையில் இரு தலைவர்களுக்கும் இடையிலான இந்த இணக்கம் ராஜ்யந்தர ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் நடைபெற்ற G7 மாநாட்டிலிடையே பிரதமர் மோடியும் ஜனாதிபதி ட்ரம்பும் சந்தித்து பேசியதை நினைவு கூர்ந்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் மிகவும் அற்புதமானது மற்றும் வலிமையானது எனவும் கூறியுள்ளார். இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது சாத்தியமாக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியா தலைநகர் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளில் நேற்று மாலை 7:12 மணியளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. ரெக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் 4.4 பதிவாகுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. நில அதிர்வுகளை உணர்ந்தவுடன் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் அலுவலகங்களில் இருந்த மக்கள் அலறியடித்துக் கொண்டு வீதிகளில் தஞ்சமடைந்தனர். சில வினாடிகள் நீடித்த இந்த அதிர்வுகள் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகளோ அல்லது பெரிய அளவிலான சேதங்களோ ஏற்பட்டதாக இதுவரை உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. டெல்லி மட்டுமின்றி ஜம்மு காஷ்மீர் மற்றும் மேலும் சில வட மாநிலங்களிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. செவ்வாய்க்கிழமை முதல் ஹார்முஸ் நீரிணை வழியாக 115 கப்பல்களும் 2500 மாலுமிகளும் வெளியேற்றப்பட்டுள்ளதாக ஐநாவின் கடல்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. பாரசீக வளைகுடா பகுதியிலிருந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக சுமார் 115 கப்பல்களும் 2500 மாலுமிகளும் வெளியேற்றப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச கடல்சார் அமைப்பின் தலைவர் வெள்ளிக்கிழமையன்று தெரிவித்துள்ளார். ஓமன் வளைகுடாவில் ஒரு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து சுமார் 600 கப்பல் மற்றும் 11,000 மாலுமிகளை வெளியேற்றும் முயற்சிகளை அந்த அமைப்பு வியாழக்கிழமையன்று தற்காலிகமாக நிறுத்தியிருந்தது. கடந்த 3.5 நாட்களில் 115 கப்பல்கள் வெளியேறியுள்ளதாகவும் இதன் மூலம் சுமார் 2500 மாலுமிகள் இப்போது ஹார்முஸ் நீரிணையிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறியுள்ளதாக சர்வதேச கடல்சார் அமைப்பின் இணையவழி செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.